Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா ஜியோ அண்ட் டாடா ஏஸ் இவி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு வண்டியுமே எலக்ட்ரிக் வண்டி தான். இதில் வந்து முக்கியமாக ஜியோவை பொறுத்தவரை ஏசி இண்டக்ஷன் மோட்டார் பயன்படுத்தியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தோம்னா டாடா ஏஸை பொறுத்தவரை பெர்மனண்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டார் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டு வண்டியிலையும் நல்ல பக்கவான பவர் தான் கொடுத்துருக்காங்க. 27 கிலோவாட் வந்து ஜியோவிலையும் 30 கிலோவாட் வந்து ஏஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல மைலேஜ், அதாவது ரேஞ்சு போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. டார்க்கை பொறுத்தவரை ஜியோவில் 114 நியூட்டன் மீட்டர் இருக்குது. டாடா ஏஸ் இவியை பொறுத்தவரை 130 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் கிரேடபிலிட்டியை பொறுத்தவரை 32% கொடுத்துருக்காங்க ஜியோவில். டாடா ஏஸை பொறுத்தவரை 20% கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது வண்டியில் உள்ள பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ரேஞ்ச் வந்து 145 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஜியோவும், டாடா ஏஸ் இவியை பொறுத்தவரை 154 கிலோமீட்டர் போகிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட சார்ஜிங் டைமும் குறவு தான். பேட்ரி வந்து பார்த்தோன்னா 18.4 கிலோவாட் ஹவரில் கொடுத்துருக்காங்க இந்த ஜியோவில். அதே நேரம் டாடா ஏஸ் இவியை பொறுத்தவரை 21.3 கிலோவாட் ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி சைஸ் வந்து டாடா ஏஸில் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் ரேஞ்சும் கொஞ்சம் கூட போகுது. சார்ஜிங் வந்து 3 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜியோவில். அதே நேரம் ஏஸை பொறுத்தவரை இவியில் 3.5 மணி நேரம், அதாவது 3.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகுது. லென்த்தை பொறுத்தவரையில் ஜியோவில் 3876 mm கொடுத்துருக்காங்க. ஏஸ் இவியை பொறுத்தவரை 3800 இருக்குது. லென்த்து வந்து கம்மியாக தான் இருக்குது. ஜியோவோட விட்த்து வந்து 1526 mm ஜியோவில் இருக்குது. அதே நேரம் பார்த்தோன்னா நமக்கு ஏஸில் 1500 இருக்குது. விட்த்துமே 1526ங்கிறப்ப ஜியோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹைட்டை பொறுத்தவரை 1750 mmமில் ஜியோ கொடுத்துருக்காங்க. அதே நேரம் ஹைட்டு வந்து ஏஸ் இவியை பொறுத்தவரை 2635 இருக்குது, அதிகமாக இருக்குது. வண்டியோட ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரையில் நமக்கு வந்து டாடா ஏஸ் இவி வந்து 160 mmலேயும், இந்த ஜியோவை பொறுத்தவரை 180லேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் சொன்னால் வண்டியோட ஸ்டைல் எல்லாமே பக்காவாக இருக்குது. வீல் பேஸ் 2500 mmமில் கொடுத்துருக்காங்க ஜியோவில். ஏஸை பொறுத்தவரை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது அதோட டைமென்ஷன் பார்க்கும்போது 2100 தான் இருக்குது. இந்த வகையிலையும் வீல் பேஸ் வந்து ஜியோவுக்கு தான் அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. அதே நேரம் பொல்யூஷன் இல்லாத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்துட்டோன்னா ஜியோவை பொறுத்தவரையில் 1275 kgயில் கொடுத்துருக்காங்க. இந்த டாடா ஏஸ் இவியை பொறுத்தவரை 1840 kg இருக்குது. பேலோட அதுக்கேற்ற மாதிரி மாறுபடுது. பேலோட பொறுத்தவரை நமக்கு ஜியோவில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 750 kg போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டாடா ஏஸ் இவியை பொறுத்தவரையில் 600 kg டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டைப் ஆஃப் வண்டி இருக்குது, அது வந்து 1000 kg போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்துட்டோன்னா பிரேக்ஸ் ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை டிஸ்க் பிரேக்கும் ரியருக்கு ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பக்காவான ஒரு டிசைன் தான். மாடர்ன் ஸ்டைலில் தான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குது. மெக்பர்சன் ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஜியோயை பொறுத்தவரையில். டாடா ஏஸை பொறுத்தவரையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது ரிஜிட் ஆக்சில் வித் லீஃப் ஸ்ப்ரிங்ஸோடு வந்துடுது. மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்குது. அதோட லோடு கேரிங் கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ரியரில் பார்த்தோன்னா செமி ட்ரைலிங் ஆர்ம் வித் காயில் ஸ்ப்ரிங் அண்டு ஷாக் அப்சர்வர் இந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க ஜியோவில். இந்த டாடா ஏஸ் இவியை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டியில் வந்து நல்ல ஸ்பேசியஸான இடம் இருக்குது. டிரைவர் கேபின் எல்லாமே பக்காவாக இருக்குது. டயர் சைஸை பொறுத்தவரை 145 R12 LT 8 ப்ளை ரைட்டிங்கில் ஜியோலையும், டாடா ஏஸை பொறுத்தவரை 155 R13 LT 8 ப்ளை ரைட்டிங்லேயும் கொடுத்துருக்காங்க. டாடா ஏஸுக்கு வந்து டயர் வந்து கொஞ்சம் பெரியதாக இருக்குது. அடுத்தது டே கேபின் முக்கியமாக ரெண்டு வண்டிக்குமே வந்துடுது. ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது நமக்கு ஏர் கண்டிஷனிங் வந்து ஆப்ஷனலாக கிடைக்குது. ஏர் கண்டிஷன் வண்டி ஆர் நான் ஏர் கண்டிஷன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது ரெண்டு வண்டிக்குமே. ஏன்னா எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தவரை அது ரொம்ப முக்கியம். ஸ்டைலிஷான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியிலையுமே. நல்ல காற்றோட்டமான விசாலமான ஏரியா எல்லாமே இருக்குது. நல்ல எக்கனாமிக்காக இருக்குது வண்டி. முக்கியமாக பொல்யூஷனுங்கிறதே கிடையாது, 0 பொல்யூஷன்னு சொல்லலாம் வண்டி. ஸோ நல்ல ஸ்மூத் டிரைவிங்காக இருக்கும். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. மைலேஜும் நல்ல ரேஞ்சு போகுது. வாரண்டி நல்லா கொடுத்துருக்காங்க. 7 வருஷம் வாரண்டி, இல்லைன்னா 1.5 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஜியோவில். அதே நேரம் டாடா ஏஸை பொறுத்தவரையில் 7 வருஷம் வாரண்டி, இல்லைன்னா 1.25 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸுன்னு பார்த்தோன்னா ஜியோ கொஞ்சம் சீப்பாக இருக்குது. அதாவது 7.5 லட்சத்துலேயே ஸ்டார்ட் ஆகுது இந்த ஜியோ. அதே நேரம் பார்த்தோன்னா ஏஸை பொறுத்தவரை 10 lakhஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன் கொஞ்சம் இருக்குது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பக்காவாக தான் இருக்குது. எந்த வண்டி வேணுமோ நம்ம கஸ்டமரோட தேவைக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு வண்டியுமே பெஸ்ட்டான வண்டின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.